ஒழுங்கிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிச்சுவேஷன்ல ஆரியாம்பாள் என்ன யோசிக்கிறா, நம்ம பையன் சன்னியாசியா இருந்தாலும் உலகத்துல ஏதோ ஒரு முயலையில உயிரோட இருக்க போறான், அது போறோம். இப்படி கண் முன்னாடி முதலேட்ட சாகிறதுக்கு உயிரோட பையன் எங்கேயோ சன்னியாசமோ என்னமோ எடுத்துட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு நான் உத்தரவு கொடுத்தேன் அப்படிங்கிற ஆரியாம்பாள். அப்பதான் முதலையில இருந்து அவர் முதல்ல அவரை விடுவிக்கிறது, அந்த காலை பிடிச்சுன்னு விடுவிச்ச முதல்ல சாப நிவர்த்தியாகி கந்தர்வனா போறது. அவர் திருப்பி ஆச்சாரியால் சன்னியாசம் வாங்கிக்கிறார் கோவிந்த பகவத் பாதாள்கிட்ட போய். அப்பதான் முதல்ல ஆபத் சன்னியாசமா இங்க வாங்கிடுறார் முதலேட்டு இருந்து விடுவிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் போய் அப்புறம் அவ அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, அந்திம நேரத்துல நான் வருவேன்னு. அதே மாதிரியே வரார். அவ அம்மா அத்வைத பரமா இருக்கிற மோட்சத்துக்கு அவ பயந்ததுனால, சிவலோகத்தை காமிக்கும் போது சிவகணங்களுக்கு பயந்ததுனால விஷ்ணு பரமா ஹிதமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் மாதிரி விஷ்ணு நாமாக்களை சொல்லி வைகுண்டத்துக்கு வைகுண்ட பிராப்தியை தர தன்னோட மதர் ஆரியாம்பாளுக்கு ஆதிசங்கரர். இந்த மாதிரி அவருக்கு அந்த 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 தென்னை மரத்துல ஏறி வரதா இருக்கு.